ஹலோ விவர்ஸ், இன்றைக்கி நம்ம வந்து ஒரு ரிப்பேரான ஸ்டெபிலைசர் எப்படி சரி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஆக்சுவலாக நாங்களே இப்போ தான் வந்து இதை பற்றி நாங்கள் பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ரெட் லைட் தான் எரிஞ்சிட்ருக்கு, க்ரீன் லைட் வரவே இல்லை. யூஸ்வலாக அந்த ஸ்டெபிலைசர் ஆன் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸ்லேயாவது க்ரீன் லைட்டுக்கு போய் ஆகணும். ஆனால் இன்னும் க்ரீன் லைட் வரலை. ஸோ வாங்க இப்போ நம்ம செக் பண்ணலாம். ஸோ ஆக்சுவலாக இது ஒரு பழைய ஸ்டெபிலைசர். நாங்களே இதை வந்து ஒரு ஓல்டு மார்க்கெட் பல்லாவரம் சந்தையிலேருந்து வாங்கிட்டு வந்திருக்கோம். ஸோ இப்போ செக் பண்ணலாம் ஏன் வந்து க்ரீன் லைட் எரியலன்னு ஃபஸ்ட்டு, ஏன் பவர் வந்து வரலன்ட்டு. ஸோ இப்போ நம்ம அது செக் பண்ணுறதுக்காக மல்டிமீட்டர் யூஸ் பண்ண போகிறோம். செட் பண்ணுற பொசிஷன் பார்த்துக்கோங்க. ஸோ இப்போது இந்த மல்டிமீட்டரை வச்சு நம்ம உள்ளே இருக்கிற அந்த காம்போனண்ட்லாம் டச் பண்ணும்போது என்ன ஆகும்னா ஃப்ளக்சுவேட் ஆகும். ஸோ அந்த மல்டிமீட்டர் வந்து பாருங்கள், மல்டிமீட்டரையும் பாருங்கள், அந்த நம்ம டச் பண்ணுறதையும் பாருங்கள். ஸோ மல்டிமீட்டர் ஃப்ளக்சுவேட் ஆகுது உங்களுக்கு தெரியும் இப்போ. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொன்றா நம்ம வச்சு பார்க்கணும். பார்த்தா தெரிஞ்சிடும் என்ன போயிருக்குன்னு. ஸோ இப்போ இதில் ஏதாவது ஒன்று போயிருந்ததுன்னா அதை நம்ம போயிட்டு ஒரு எலக்ட்ரானிக்ஸ் ஷாப்பில் வந்து ஜஸ்ட் இதை அப்படியே வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு போய் காமிச்சனாலே நம்மளுக்கு கொடுத்துருவாங்க. ஸோ மல்டிமீட்டர் இந்த மாதிரி நிறைய விஷயத்துக்காக யூஸ் பண்ணிக்கலாம். இதுவும் ஒரு ஒன் ஆஃப் த மெத்தடு. ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே எல்லா காம்பனண்ட்டுமே டெஸ்ட் பண்ணி முடிச்சிட்டோம். ஆனால் வந்து இதில் ஒன்றுத்தில் மட்டும்தான் வந்து ஒர்க் ஆகாமல் இருக்குது. ஆக்சுவலாக அது வந்து ப்ரீசெட். ஸோ இதுக்கு பேர் வந்து ப்ரீசெட். இந்த ப்ரீசெட்டில் தான் வந்து ஒர்க் ஆகலை அப்படிங்கிறத நாங்கள் கண்டுபிடிச்சிருக்கோம். இந்த 3 ப்ரீசெட்டில் ஒரு ப்ரீசெட் போயிடுச்சு. ஸோ இந்த 3 ப்ரீசெட்டையுமே இப்போ உங்களுக்காக நாங்கள் செக் பண்ணி காமிக்கிறோம். ஸோ இப்போ மல்டிமீட்டரையும் பார்த்தீங்கன்னா இந்த ப்ரீசெட் ஒர்க் ஆகுது. ஸோ இந்த ப்ரீசெட் தான் ஒர்க் ஆகலை. ஸோ இந்த 3வது ப்ரீசெட் மட்டும் தான் ஒர்க் ஆகலை. ஸோ செகண்ட் ப்ரீசெட் ஒர்க் ஆகுது, ஃபஸ்ட்டு ப்ரீசெட்டும் ஒர்க் ஆகுது நம்மளுக்கு. ஸோ இப்போ நம்ம ப்ரீசெட்டை கண்டுபிடிச்சிட்டோம். போயிட்டு இப்போ நம்ம வந்து ப்ரீசெட்டை எடுத்து சேஞ்ச் பண்ணிடலாம். ஸோ இந்த ப்ரீசெட்டில் தான் ப்ராப்ளம். ஸோ இப்போ நம்ம அந்த ப்ரீசெட்டை வந்து ரிமூவ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ அந்த ப்ரீசெட்டை ரிமூவ் பண்ணுறதுக்கு வந்து நம்மளுக்கு வந்து சால்ட்ரிங் மிஷின் தேவை. ஸோ சால்ட்ரிங் மிஷினை வந்து வச்சு இந்த காப்பர் கம்பி வச்சு தேய்ச்சிங்கன்னா அந்த சால்ட்ரிங்கோட இது எல்லாமே வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம அதை ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா சால்ட்ரிங்கோட அந்த இது வந்துருச்சு. இப்போ நம்ம அதை ரிமூவ் பண்ணலாம். ஸோ ப்ரீசெட்டை இப்போ ரிமூவ் பண்ணிகிட்டு இருக்கிறோம், வந்துருச்சு. ஸோ இப்போ நம்ம வந்து இந்த ப்ரீசெட்டோட செக்கிங்கை பார்த்துடலாம், புதுசும் பழசும் எப்படி இருக்குன்ட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா ரீடிங்கே இல்லை இந்த ப்ரீசெட்டில், இது வந்து பழசு. ஸோ இப்போ அதே புதுசு பாருங்கள், ஃப்ளக்சுவேஷன் இருக்குது. ஸோ இதிலே நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் ப்ரீசெட் தான் இஷ்யூன்ட்டு. சரி வாங்க இப்போ நம்ம இதை செட் பண்ணிவிட்டு ஒரு சால்ட்ரிங் பண்ணிடலாம். ஸோ உங்களுக்கு சால்ட்ரிங்லாம் பண்ண தெரியாது அப்படின்னா இந்த மாதிரிலாம் பண்ணி ட்ரை பண்ண வேண்டாம். பட் இந்த மாதிரி ஒரு பழைய ஸ்டெபிலைசர் வந்து ரிப்பேர் பண்ணுறது ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது. ஸோ இந்த மாதிரி ஸ்டெபிலைசர் ரிப்பேர் ஆனால் தூக்கிலாம் போட்டுறாதீங்க. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, அந்த ப்ரீசெட்டை நீங்கள் நல்லா நோட் பண்ணிங்கன்னு தெரியும், பழைய ப்ரீசெட் வந்து ஒரு பொசிஷனில் இருக்கும். ஸோ அதே பொசிஷனில் தான் இந்த புது ப்ரீசெட்டையும் நம்ம வைக்கணும். அப்படி வைக்கலைன்னா ப்ராப்ளம் ஆகிடும். ஸோ அதனால் அந்த ப்ரீசெட்டை திருப்புறோம் இப்போ. ஸோ நம்ம அந்த ப்ரீசெட்டை வந்து பொசிஷனில் செட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ வாங்க நம்ம வந்து இது வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம் ஒர்க் ஆகுதுன்ட்டு. ஸோ நம்ம ஸ்டெபிலைசர் ஆன் பண்ணிட்டோம். கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி பார்ப்போம் எப்போ இது ஒர்க் ஆகுதா இல்லையான்ட்டு. இப்போ நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டெபிலைசர் ஒர்க் ஆக ஆரம்பிச்சிருச்சு, க்ரீன் லைட் ஏரியா ஆகுது. ஸோ இப்போ வந்து இது ஒரு சிம்பிள் ப்ராப்ளம் அப்படிங்கிறதுனால நம்ம ரிசால்வ் பண்ணிட்டோம். ஆனால் என்னன்னா இது நீங்கள்
சால்வெண்ட் யூஸ் பண்ண தெரியாது அந்த மாதிரி விஷயம்லாம் உங்களுக்கு இருந்ததுன்னா இதை நீங்கள் பண்ண வேணாம். நார்மலாகவே ஒரு எலக்ட்ரீஷியன் கிட்ட எடுத்துகிட்டு போய் கொடுத்தீங்கன்னா அவங்க சரி பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ உங்களுக்கு எலக்ட்ரிக்கல் ஒர்க் கொஞ்சம் தெரியினா மட்டும் இந்த மாதிரி வேலையை நீங்கள் பண்ணலாம். அண்ட் இந்த சின்ன சின்ன பார்ட்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக் ஷாப்பில் கிடச்சிரும். ஸோ அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட டவுட்ஸ் எல்லாமே நீங்கள் கமெண்ட்டில் போடணும்.